விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி, இதுதான் இனி தமிழ்நாடு முழுக்க ஒலிக்க இருக்கும் மந்திரம். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் இல்லத்தரசிகள் இந்த திமுக அரசாங்கம் மீது எந்த அளவிற்கு ஆத்திரத்திலும் கோபத்திலும் இருக்கிறார்கள் என்பதை நாடு முழுக்க எடுத்துச் சொல்ல போகும் அதிதீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறது அதிமுக. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என ஊழலில் ஊறி திளைத்துள்ள திமுக ஆட்சியில் மின்சார கட்டணத்தினாலும் சொத்து வரி மற்றும் பல்வேறு வரிச்சுமையாலும் விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வாலும் கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் படும் இன்னல்களை வீடுதோறும் கொண்டு சேர்க்கும் வண்ணம் ஒவ்வொரு பூத் வாரியாக AIADMK கனெக்ட் என்ற செயலியை பயன்படுத்தி கையடக்க பிரிண்டர்கள் மூலமாக அதிமுக ஆட்சியில் இருந்த விலைவாசியையும் தற்போது திமுக ஆட்சியில் இருக்கும் விலைவாசி ஏற்றத்தையும் ஒப்பிட்டு கடந்த 4.25 ஆண்டுகளாக மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை பில்லாக கொடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அதிமுகவினர். இல்லத்தரசிகளிடம் நேரடியாக, அதுவும் பூத் வாரியாக செய்யப்படும் இந்த புது வகையிலான பிரச்சார யுக்தியால் திமுக ஆட்சியில் மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு போன்றவைகளால் ஏற்பட்டுள்ள பொருளாதார சுமைகளை மக்கள் நேரடியாக தெரிந்து கொள்ள முடியும். இது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவுக்கான ஆதரவை தரும் என்று இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அதிமுகவினர். எங்கள் ஆட்சியில் பெண்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றும் மக்கள் எல்லாம் இன்ப வெள்ளத்தில் திளைக்கிறார்கள் என்றும் கதை கதையாக அளந்துவிட்டு கொண்டிருந்த திமுகவின் உண்மையான முகத்திரையை கிழித்து எறியும் இந்த பிரச்சார யுக்தி தொடங்கியது முதலே தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இன்னும் நாட்கள் செல்ல செல்ல பூத் வாரியாக அதிமுக மேற்கொள்ள போகும் இந்த பிரச்சாரத்தால் திமுகவை விரட்டியடிக்க தமிழ்நாட்டு பெண்கள் எப்போது தேர்தல் வரும் என்று வழி மீது விழி வைத்து ஆவலுடன் எதிர்நோக்க தொடங்கிவிடுவார்கள். ஆக அதிமுக முன்னெடுத்திருக்கும் விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற புதிய பிரச்சாரம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? 2026 தேர்தலில் அதிமுக வியூகத்தால் வீழப்போகிறதா திமுக என்று அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.